ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஓகேங்களா, நம்ம டிபிஎஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிபிஎஸ்னால ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எங்கே ட்ரான்சாக்ஷன் நடக்குதோ அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ அதான் டிபிஎஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப்லன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம்னா பார்த்தீங்கன்னா பேட்ச் வச்சா பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளை வந்து எல்லா ட்ரான்சாக்ஷன் ஒன்றா சேர்த்து வச்சு அப்புறம் மொத்தம் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. தான் பேசிக்காக நடக்கும். ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டேயாக ஒரு டைம் பீரியட் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 1 hour 2 hour 1 day எடுத்துக்கிட்டு அதில் வந்து மொத்த டேட்டாவும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பல்காக ஸ்டோர் பண்ணுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ப்ராசஸிங் சொல்லலாம் பேசி. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா எதுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேரோல் ப்ராசஸிங், அதாவது பார்த்தீங்கன்னா சேலரி போகிறது எம்ப்ளாய்க்கு, அப்புறம் பில் பண்ணுறது, எல்லா சப்ளையருக்கும் பொருள் அனுப்பிச்சிட்டு ஈவினிங் அப்படிலாம் மறுநாள் வந்து பில் போகிறது அது மாதிரி இருக்கட்டும். அப்புறம் வந்து எண்ட் ஆஃப் டே ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் எண்ட் ஆஃப் த டே பண்ணி முடிக்கிறது. ஓகேங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங் எடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சு ஒன்றா முடிப்பாங்க. ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் எஃபிஷியன்ட் வே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ ரியல் டைம் ப்ராசஸிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது நம்ம வந்து அனுப்பிச்ச உடனே ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, அது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணாலே ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இமீடியட்லி அப்படி வந்து ஆர்கனைசேஷன் டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் வந்து டக்குன்னு அப்டேட் ஆகும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நம்ம கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அங்கே வந்து ரியல் டைமில் நமக்கு அங்கே மைக்கில் சொல்லுது. ஓகேங்களா, ஸ்பீக்கரில் சொல்லுது, அனௌன்ஸ் பண்ணது பெறப்பட்ட பேடிஎம் தொகைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி அதெல்லாம் ரியல் டைம் ப்ராசஸிங் சிஸ்டம். ஓகேங்களா, நம்ம அமௌண்ட் அனுப்பிச்சோன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் அங்கே போகுது, அது வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுது அந்த ஸ்பீக்கர். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு சேம் கான்செப்ட் தான். ஸோ ரியல் டைம் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடக்கும். இங்கே இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எசென்ஷியல், இது முக்கியமான விஷயம். எங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஓகேங்களா, பேங்கிங் செக்டர், அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரீட்டைல், நம்ம காமர்ஸ் எல்லாம் சொல்லலாம் பேசி. ஓகேங்களா, அங்கெல்லாம் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது பேசிக் எப்படி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரியல் டைம் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து ரியல் டைமில் எதுவும் ட்ரான்சாக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா, இது மேக்ஸிமம் எங்கே இருக்காது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்காது, பேங்கிங் சிஸ்டம், அப்புறம் ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம், அந்த பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக தேவைப்படுதோ அதுவும் அவங்க ஆன்லைன் மூலம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் யூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேங்களா, ஸோ ட்ரான்சாக்ஷன் இன்வால்விங் டேட்டாபேஸ் வந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கும் அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் ஒரு முக்கிய பங்கு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்ன ஹேண்டில் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறது, புது டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அப்புறம் டெலிட் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஆல்ரெடி டேட்டா வந்து குவாரி பண்ணி செக் பண்ணி பார்க்குறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் இப்படி இந்த ஒரு தன்மையில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ் மேனேஜ் பண்ணுறது டேட்டாபேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டேட்டாபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இது பேசிக் எங்கே பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி நிறைய பாயிண்டில் பார்த்துட்டோம். அதே சேம் கான்செப்ட் இதில் இவங்க தனியாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இருக்க இன்ஸ்டியூஷனில் அவங்க ட்ரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேசிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங். ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, ட்ரேடிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸு, செட்டில்மெண்ட்ஸ், இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த 4 முக்கிய ஃபேக்டர்ஸ்க்காக 4 முக்கியமான விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம முக்கியம் பண்ணுறது இப்போ ப்ராசஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுது. கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ ரீட்டைல் இது பொறுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ரீட்டைல். ஓகேங்களா, நம்ம சில்லறை வியாபாரம் பண்ணுறாங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்களோட சேல்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இன்வென்ட்ரி எவ்வளோ செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, இது எல்லாமே இதில் நடக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் ஆகும்போது அவங்க ஈஸியாக சிஸ்டம் பார்த்துக்கலாம். முன்னா மீடியா எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ நீ சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம ரீட்டைல் பொருள் வாங்கும்போது கம்ப்யூட்டரில் பில் போடுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பேசிக்காக எவ்வளோ பொருள் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம் அதை ஸ்கேன் பண்ணிப்பாங்க, எவ்வளோ பொருள் விற்கிது அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்கேன் பண்ணி தான் விற்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குது, நம்ம ஒன்று எவ்வளோ வாங்க வேண்டியிருக்கு சொல்லி ஈஸியாக அவங்க வந்து அந்த டிசைட் பண்ண முடியும். டிசிஷன் மேக் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா பிஓஎஸ். ஓகேங்களா, பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டமில் இருக்காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ் சிஸ்டம் கூட இருக்காது, அண்ட் அதர் ப்ராசஸிங் சிஸ்டம் கூட வந்து ஒர்க் ஆகுது சொல்லலாம். ஓகே, இன்க்ளூட் இது கூட இருக்குது. ஆனால் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லேருந்து ரீட்டைல் ஆப்ரேஷன், நம்ம ரீட்டைல் பொருள் விற்கிறது வந்து இன்னும் ஸ்மூத் ஆகுது. அந்த பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸ் தான் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது சொல்கிறாங்க. ஓகே, பேசிக்காக அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் சிஸ்டம். ஸோ பேசிக்காக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ்லாம் சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்டோட ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பில்லு கொடுக்குறது, இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரான்சாக்ஷன் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்டுக்கு போங்க, நீங்கள் இந்த வார்டுக்கு போங்க சொல்கிறதுக்கு ஸோ எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. இது மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் பேஷண்டோட ஃபுல் டேட்டா இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் எடுத்து போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்பெனியும் எவ்வளோ பேஷண்ட் எவ்வளோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே நல்லா கான்ஃபிடென்ட்டாக பத்திரமா மெயின்டைன் பண்ணுறாங்க.
பாதுகாப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க சொல்கிறாங்க பேசி, ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ இது வந்து சப்ளை செயின் பேசிக்காக நம்ம வந்து எங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது, எங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, லாஜிஸ்டிக்ஸ் யார் எங்கே பொருள் எங்கே விற்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ சப்ளை செயின்னா அந்த பொருளை வாங்குறது, உற்பத்தி பண்ணுறது, திரும்ப விற்கிறது, எந்த ரொட்டீன் தான் சப்ளை செயின் பேசியாக சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொருளை வாங்கி விற்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் டிரான்சாக்ஷன் இன்வென்ட்ரி மூவ்மெண்ட் நம்ம வந்து எவ்வளோ இன்வென்ட்ரி மூவ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு வந்து எவ்வளோ வர ஸ்பீடுக்கு எவ்வளோ ஸ்பீடுக்கு போகுது, நம்ம வந்து எவ்வளோ மினிமமாக கையிருப்பு வச்சுக்கலாம், நம்ம வந்து எவ்வளோ மினிமம் ஸ்டாக் வச்சுக்கலாம், ஸோ டிசைட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்டிவிட்டீஸ் வித் சப்ளைஸ். நம்ம சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கோஆர்டினேட் பண்ண முடியுது, ஓகேங்களா. அவங்க இவ்வளோ பொருள் விற்கிறேன்னா நம்ம இவ்வளோ பொருள் வாங்கிக்கலாம், ஓகே. அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபுல் டேட்டா நம்ம வீடு இருக்குதுன்னா அதுக்கு நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அந்த பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம டிசிஷன் எடுக்க முடியுது. ஆனால் அது எங்கெங்கே நம்ம எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடையாது, ஓகேங்களா. இந்த மாதிரி சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதான் கைஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அது உங்களுக்கு உங்கள் பாலா.